ஐயா உண்டு. ஐயா வழியில் திருமணமான பெண்கள் நெற்றியில் குங்குமம் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கேங்க. இதுவும் நல்ல கேள்வி தான். நிறைய அன்பர்கள் இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. நான் பொதுவாக பாராயணத்தில் இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். சொல்லும் பொழுது ஒரு 100 50 200 அப்படி வேணும் கேட்பாங்க. அவன் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு இதை சொல்லும் பொழுது கொஞ்சம் விரிவாக்கமாக புரியும். அன்பானவர்களே, அதாவது நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி அம்மமார்கள் பெண்கள் உடன்கட்டை ஏறுதல், கணவன் இறந்த அந்த அந்த அக்கினியிலே தூக்கி போடுவாங்க, இல்லைன்னா அவங்களே விழுந்து செத்துருவாங்க. இது எவ்வளோ பெரிய மோசம், எவ்வளோ கொடுமைன்னு பார்த்துடுங்க. நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 1947க்கு பிறகு சர் மோகன் ராய் ஒரு தடை கொண்டு வந்து உடன்கட்டை ஏறுவதை தடை செய்தார். அதுக்கு பிறகு அம்மமார்களுக்கு என்ன கோலம்னா, கணவன் இறந்து விட்டால் அவள் விதவை கோலம், வெள்ளைச்சேலை போட்டு பொட்டு வைக்காமல் பூ வைக்காமல் இப்படி எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கு, மங்களகரமான காரியங்களுக்கு கலந்து கொள்ளாமல் பெண்களுக்கு எதிராக நடந்த வன்கொடுமை, ஜாதி கொடுமையிலும் மிக மோசமானது பெண்களுக்கு ஏற்பட்ட இந்த மாதிரிப்பட்ட கொடுமைகள். இதற்காக தான் ஐயா முதல்ல வந்தாங்க. ஐயா வந்தது ஜாதி கொடுமை, ரெண்டாவது பெண்களுக்கு ஏற்பட்ட இந்த வன்கொடுமைகள், இதை மாற்றுறதுக்கு தான் ஐயா வந்தாங்க. ஐயா வந்த பிறகு இந்த முருகப்பெருமானை சொல்லும் பொழுது கொழுந்து மஞ்சனை உப்பையோடு சந்தனம் இல்லை குங்குமம் எந்தனுக்கு வேண்டாம், ஐயா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ நம்ம பேசுறது ஐயாவை வணங்குற மக்களுக்கு மட்டும்தான். அவருடைய விசுவாசம் அவங்களுக்கு. ஆனால் ஐயாவளி விசுவாசிகள், ஐயாவை நம்புகிற, ஐயாவுடைய திருநாமத்தில் போடுற மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ பெரும்பாலும் தாங்கள் ஏடு வாசிப்பு பாராயணம் பண்ணுற அன்பர்களுடைய மனைவிகள் கூட இந்த குங்குமம் வைத்ததை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ அவர்களுக்கு தன் மனைவிக்கு குங்குமம் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு தெரியலை. அப்படி இருக்கும்பொழுது மற்றவங்களுக்கு இவங்க என்ன சொல்ல முடியும்? அவன் குங்குமம் ஏன் வைக்கக்கூடாது? அதாவது குங்குமம் வைக்கிறது மங்களம் மங்களம் மங்களம். ஆனால் ஒரு குங்குமம் வைக்கிற அம்மா அமங்கலமாக மாறுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஐயா நம்ம ஐயா வழியில் ஒரு கணவன் வைகுண்ட பதவி கிடையாது. இப்போ வைகுண்டர் திருவடி தர்மீக வாழ்க்கை மட்டும்தான் இருக்குது. கலியுகம் முடிந்த பிறகு நீங்கள் சிவலோகத்துக்கோ பரலோகத்துக்கோ அங்கெல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் கேட்டு அடைச்சாச்சு, 7 லோகத்தையே கேட்டு அடைச்சாச்சு. இனி உங்களுக்கு இருக்கிற ஒரே ஜாய்ஸ் அல்லது சான்ஸ். ஜாய்ஸுங்கிறது நம்ம பிறந்த பறவை, சான்ஸுங்கிறது நம்மளாக தேர்ந்தெடுக்கிறது. அந்த சான்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் தர்மயுகத்துக்கு போகிறீங்களா இல்லை நரகத்துக்கு போகிறீங்களா, ரெண்டே வாய்ப்பு தான். தர்மயுகமா இல்லை நரகமா. அங்கே வைகுண்ட லோகம் சிவலோகம் அதெல்லாம் கிடையாது. நரகமா இல்லை தர்மயுகமா, இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. ஐயா என்ன சொன்னாங்கன்னா, மக்களே, நான் இந்த கலியுகத்தில் அவதாரம் செய்து ஆணும் பெண்ணும் சமம். அது எப்படி சமம் ஆகும்? ஒரு கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் எந்த ஆடை உடுக்கிறீங்களோ, எந்த பூவை வைக்கிறீங்களோ, இல்லை எந்த பொட்டை போடுறீங்களோ, அவர் இறந்த பிறகு, அப்படின்னா தர்மீக வாழ்வுக்கு சென்ற பிறகு, இறந்த பிறகுன்னு கூட சொல்லக்கூடாது. ஐயாவுடைய மக்கள் சாவதில்லை, பெண்கள் என்றைக்கும் அமங்கலம் ஆவதில்லை. இதை நீங்கள் தீர்க்கமாக பதிவு பண்ணிவிடுங்க. பெண்கள் என்றைக்கும் அமங்கலம் ஆவதில்லை, என்றைக்குமே அவங்க மங்களமே. அந்த மங்களத்தை தான் ஐயா திருநாம அணியுங்கள், திருநாம அணியுங்கள். நீங்கள் உங்களுடைய கணவன் உலக ரீதியான கணவன் இருக்கும் பொழுது நீங்கள் திருநாம அணியுங்க, பட்டு சேலை கட்டுங்க, பூ வைங்க. அவர் இந்த உலக வாழ்க்கையை நிறைவு செய்து தர்மீக வாழ்வுக்கு சென்ற பிறகும், ஏன்னா உங்கள் கணவன் மரணம் ஈவதில்லை. ஐயாவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நீங்கள் பயணித்தால் அந்த வழி
உங்களை மரணமில்லா பெருவாழ்வுக்கு தான் அழைத்து செல்லுகிறது. தர்மீக வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிறது, நரகத்துக்கு அல்ல, மரணத்துக்கு அல்ல. அதனால அந்த கணவன் சாவதில்லை, மரணம் இல்லை. அதனால் நீங்கள் கணவன் இருக்கிற பொழுது எப்படி நீங்கள் பட்டு சேலை கட்டிருக்கிறீங்க, தலையில் பூ வைக்கிறீங்க, நெத்தியில் பொட்டு வைக்கிறீங்க, அப்போ அந்த பொட்டு திருநாமமாக இருக்கட்டுமே. ஏன்னா குங்குமம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் கணவன் இருக்கிற வரைக்கும் தான் வைக்க முடியும், அதுக்கு பிறகு வைக்க முடியாது. இதுதானே உண்மை. அதனால தான் ஐயா நித்திய வாழ்வாகிய அந்த திருநாமத்தை இல்லையா, என்றைக்கும் மங்களகரமான இந்த திருநாமத்தை மட்டும் அணையுங்க. இதை நாம் ஒவ்வொரு ஐயாவளி மக்களும் தங்களுடைய கூரைகளிலே, நம்முடைய மனைவியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், அவங்களையும் இந்த திருநாமத்தை தவிர வேற எதையும் அணிய அனுமதிக்காதீர்கள். இதான் முதல் நிலை. நம்ம மரணத்தை கடந்தவர்கள், மரணமில்லா பெருவாழ்வு சொந்தக்காரர்கள். நமக்கு மங்களமை தவிர, நித்த திருநாளை தவிர நமக்கு அமங்கலம் கிடையாது. அமங்கலம் இருக்கிறவங்க தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அந்த பொட்டை மாற்றிக்கிட்டு இல்லையா, கணவன் இல்லாத போது மாற்றிக்கிட்டு பூச்சி விடாமல் அப்படி இப்படி இருப்பாங்க. நமக்கு அது கிடையாது. நமக்கு என்றைக்குமே மங்களம், நமக்கு என்றைக்குமே நித்த திருநாள், நமக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு. நம்முடைய வாழ்க்கை கலியுகம் முடிந்த உடனே தர்மயுகத்தில் எந்தும் 16 வயசு. அதனால தான் ஐயாவுடைய மக்கள் வேற எந்த ஐயாவுடைய பதியில் நம்ம எதை பயன்படுத்துகிறோமோ அதையே பயன்படுத்துங்க. நம்முடைய வாழ்க்கை பூலோக வாழ்க்கை அல்ல. இந்த பூலோக பங்கு பொருத்தமில்லை. ஐயா தர்மயுக வாழ்க்கையை தான் நமக்கு தந்திருக்காங்க. அதனால் இதிலே ரொம்ப ஆசைப்படாமல் தயவு செய்து இனியாவது எல்லாரும் ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டு நெத்தியில் ஆணும் பெண்ணும் ஒருபோல திருநாமம் மட்டும் அணியுங்க. வேற எந்த கலரான பொட்டுகளை, குழந்தைகளை கூட, ஐயாவுடைய பிள்ளைகளில் குழந்தைகளை கூட நீங்கள் வேறு எந்த பொட்டுகளையும் அணியாமல் திருநாமத்தை மட்டும் அணியுங்கள். அதுதான் தர்மயுக வாழ்வினுடைய வழியாக அமைகிறது என்று சொல்லி அன்போடு அமைகிறேன். ஐயா உண்டு. அன்பு வணக்கம்.